தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 30வது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள் வங்கக் கடல் கடைந்த மாதவனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேவர்களும் அசுரர்களும் அந்த அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா. அப்ப அந்த பார்க்கடலை கடைவதற்கு ஆமை போல வடிவம் கொண்டு அந்த மேருமலையை தாங்கினானாம் திருமால். அப்போதுதான் அந்த பார்க்கடல்ல இருந்து கடைந்தால் அமுதம் பிறக்கும். தேவர்கள் திருமால் கிட்ட அந்த அமுதம் வேண்டும் அப்படின்னு வேண்டினார்களாம். அதற்காக தன்னையே அந்த பார்க்கடலில் மேருமலையை மத்தாக வைத்து கடைவதற்கு ஏதுவாக ஆமை வடிவம் கொண்டு அந்த மலையை தாங்கினானாம். அந்த வரலாற்றை இங்க ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறைஞ்சி, அப்படிப்பட்ட கேசவனை இந்த சிறுமியர்கள், நிலவை போன்ற குளிர்ச்சி நிறைந்த இந்த சிறுமியர்கள் வேண்டி அண்ணனிடம் பறை பெறுவதற்காக வருகின்றார்களாம். அவர்கள் இந்த பாடல்களை எல்லாம் எதற்கு பாடுகிறார்கள் அப்படின்னா பறை பெறுவதற்காக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆண்டாள் நாச்சியார் இதுல இத்தனை பாடல்கள்ல ஆயர்பாடி பெண்களோட தன்னை சேர்த்து பாடினாள். ஆனா இந்த பாடல்ல தானே நின்று அவளாக நேரடியாக இந்த பாடலை பாடி பறை பெறுகிறாளாம். அதாவது பறை பெறுவது மட்டும் அல்லாமல் அந்த கண்ணனையே தனக்கு பரிசாக வேண்டும் என்று வேண்டுகிறாள். பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான், அதாவது பெரியாழ்வாரை இதுல குறிப்பிடுறாங்க. பெரியாழ்வார் கோதை நாச்சியார தன்னுடைய தோட்டத்தில் இருந்து பெற்றார் இல்லையா. அவர் அந்த கோதை நாச்சியாரை அவ்வளவு அழகாக கண்ணபிரானுடைய வரலாற்றுகளை, அவனுடைய பெருமைகளை சொல்லி 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 வளர்த்தாராம். அப்படி அவளுக்கு கண்ணன் மேல அவ்வளவு பற்று ஏற்பட காரணம் பெரியாழ்வாருக்கும் பெரும் பங்கு இருக்கு. அதனால தந்தையாக விளங்கும் பெரியாழ்வாரை இதுல நினைவு கூறுகிறாள். கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே, இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் தப்பாமல் எவர் ஒருவர் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? இங்கே பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள், அதாவது 4 வலிமையான தோள்களை கொண்ட அந்த பெருமாள் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா நேரடியாக அவர்களுக்கு அருள் புரிவாராம். இங்கே பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள், அதாவது இதுல பெருமாளுடைய அந்த புஜங்க பராக்கிரமத்தை இதுல குறிப்பிடுகிறாள். அடுத்து செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய். அதாவது அவனுடைய செழுமையான அந்த கண்கள்ல அந்த திருமுகம் இருக்கு இல்லையா, அப்படி அழகான கண்களை கொண்ட திருமுகத்தில் செல்வத் திருமாலால் அப்படின்ற, அதாவது செல்வத் திருமாலால் அப்படின்னா அந்த மகாலட்சுமியை தன்னுடைய மார்பில் தாங்கியிருக்கின்றான் இல்லையா. அந்த மகாலட்சுமி இருப்பதனால்தான் திருமாலே செல்வத்தோடு இருக்கின்றாராம். அப்படி மகாலட்சுமியின் பெருமையையும் இதில் சேர்த்து உரைக்கின்றார். பெருமாளுக்கே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பவள் அந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியும் திருமாலும் என்ன செய்வார்களாம்? எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், அவர்களுடைய பரிபூரண அருளையும் ஆசிகளையும் பெறுவார்கள் என்பது திண்ணம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதில் தெளிவாக பதிவு செய்கிறாள். ஆகவே இந்த 30 பாசுரங்களையும் நாம் அந்த நாராயணனை நினைத்து பாராயணம் செய்யும் பொழுது எல்லாவித செல்வங்களும் எல்லாவித செல்வ கடாட்சங்களும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல ஆண்டாள் நாச்சியார் கோதை சொன்ன 30 பாசுரத்தையும் அப்படின்னு குறிப்பிடுறார் இல்லையா. அப்போ இதுல ஆண்டாள் நாச்சியார் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றாள். அதனால தன் திருநாமத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றாள் இல்லையா. அப்போ இந்த பாசுரத்தை திருநாமப்பாட்டு அப்படின்னு வைணவ பெரியோர்களால் அழைக்கப்படுகின்றது. அது போக இந்த 30 பாசுரத்தை பாடுபவர்கள் எல்லாவித செல்வங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற போல அவள் பெற்ற அந்த கிருஷ்ண அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு அவள் இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறாள்.
அதனால நாமும் இந்த பாசுரங்களை பாடி பயன் பெறுவோமாக. திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது. ட்ரம்பலம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள்: புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி. அதாவது திருமாலும் பிரம்மாவும் நினைக்கின்றார்களாம். என்ன அப்படின்னா, இந்த பூமியில நம்ம போய் பிறக்காம இருந்துட்டோமே அப்படின்னு நினைக்கின்றார்களாம். ஏன் அப்படின்னா, விண்ணோர்களும் தேவர்களாலும் கூட சிவபெருமானை அறியவும் நெருங்கவும் முடியாமல் இருக்கின்றதே. ஆனா இந்த பூமியில் இருக்கின்ற இந்த மானிட பிறவிகளுக்கு சிவனவன் எளிமையாக வந்து காட்சி தருகின்றானே, அதனால நம்ம இந்த பூமியில பிறக்காம போயிட்டோமே அப்படின்னு அவர்கள் எண்ணுகின்றார்களாம். அப்படி துறையுரை திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய். இந்த பூமியில எங்களை வந்து ஆட்கொள்கின்றாயே, இந்த இருவிளையாடல்களை சொல்லி மாளாது. எவர் ஒருவர் செலுத்தி மற்றவர்களுக்கு தர்மம் செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் சிவபெருமான் தானே வந்து ஆட்கொள்வான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதை இதுல ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர். பட் அந்த மானிட பிறவிகளுக்கு சிவபெருமான் தானே வந்து அருள் செய்கின்றானே, நம்ம வந்து பூமியில பிறக்காம போயிட்டோமே அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கின்றார்களாம். அளவுக்கு சிவபெருமான் இந்த பூமியில் உள்ள உயிர்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றானாம். அப்படிப்பட்ட அமுதமே அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இனிமையான சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் இருக்கும் சிவபெருமானே அப்படின்னு வேண்டுகின்றார். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே பள்ளி எழுந்தருளி செய்ய வேண்டும். பிரம்மாவும் திருமாலும் அறியாத புண்டரீகமாக விளங்கும் சிவபெருமானே எங்களையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல் மூலம் குறிப்பிடுகின்றார். இத்துடன் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் நிறைவுற்றது. அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.